என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி. ஓகேவா? இது வந்து இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஹரிஸ் நாங்கள் மேக் பண்ண போவோம். ஆக்சுவலி வந்து இதோட மேக்கிங் வீடியோ வந்து நான் ஃபுல்லாகவே போட முடியாது. நான் வந்து ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கறி எல்லாமே வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னு பார்க்குறேன். நம்ம ஊரில் கூட இது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டனில் கூட செய்யலாம், பீஃபில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு இது வந்து நம்ம கேஸில் கூட பண்ணலாம். பட் ஆனால் வந்து கேஸில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா வந்து நம்ம இதில் செய்ய போகிறது என்னென்னா கோதுமையும் வெறும் கறி தான், வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஹலீம் சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான் இது ஹரீஸ். ஓகேவா? ஹலீம் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும், இது வந்து ஹரீஸ். இது ஸ்பைசஸ் இருக்காது, பட் வந்து நல்ல டேஸ்ட்டு. அது எப்படி வரும்னா பொங்கல் மாதிரி வரும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி கறி போட்டு பற்ற வச்சுட்டு இது மேலே வந்து தட்டை மூடி விட்டுருணும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா இது ஃபுல்லாகவே வந்து நுர மாதிரி வரும். ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ராசஸ்ஸு, நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணோன்னா கம்பல்சரி கேஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து கீழே கொஞ்சம் நம்ம எப்படி பிரியாணி தம்மு கூடுறோமோ அந்த மாதிரி பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிகிற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கம் ஹியர், ஐ வில் ஷோ யூ. நான் சொன்னல இந்த மாதிரி அழுக்கு வரும்ட்டு. ஆக்சுவலி இந்த அழுக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கறியில் இருக்கிற வேஸ்ட்டு, டர்ட்டி திங்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இதோட கொலஸ்ட்ரால், வேஸ்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாருங்கள், நேரம் இது அப்படியே மேலே இந்த மாதிரி தூக்கி அப்படியே இப்படி போட்டுருணும் சைடில். அவ்வளோதான். இது தூக்கி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறி ஆட்டோமேட்டிக்காக இதில் வெந்துடும். அதிகமாக கறி வேக வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஓகேவா? இன்ஷால்லா நான் வந்து இதோட நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராசஸ் வந்து நான் காட்டுறேன். அப்புறம் கோதுமை போடும்போது நான் காட்டுறேன். ஓகே, இன்ஷால்லா பை. ஓகே, ஆக்சுவலி இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து இது வந்து நேற்று நைட்டே வந்து ஊற போட்டதுனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் ஊற போடாததுக்கு முன்னாடி அப்படியே செஞ்சீங்கன்னா அது ஹரீஸ்ன்ற இதுவே வராது. ஏன்னா வந்து இது வந்து கோதுமை வந்து நைஸாக ஆகணும்னா இப்படி தான் ஆகும். ஆக்சுவலி இங்கே பாருங்கள் கோதுமை எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்படி இந்த கோதுமை இருக்குல்ல, இது வந்து நைட்டு ஊற போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணி வந்து இந்த கலரில் வந்துடும். சரியா? நீங்கள் வந்து 2-3 வாட்டி கழுவி அந்த தண்ணியை கீழே போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ட்ரை பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம பிரியாணி கூட வச்சு எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகிடுச்சினாலே அதை தூக்கி நம்ம அந்த கறி வச்சோம் இல்லையா தண்ணியை அதில் போட்டுடணும். அது போட்டு ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா உப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து உப்பு இதோட டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்பைசினஸ்ஸே இருக்காது. பட் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அரபியோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஆக்சுவலி நம்ம இது காலைல 4 மணிக்கு செய்வோம். பண்ணுறதுக்கு 4 மணிக்கு செய்ய ஆரம்பித்து சஹார் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நமக்கு ரெஸ்ட்டு. தண்ணி கொதிக்குது இல்லையா, அந்த தண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து உள்ளே போட்டுருக்கோம். அப்படியா? இப்போ வந்து உப்பு போடக்கூடாது. எப்போவுமே உப்பு போடக்கூடாது. உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வேவாது. இது வந்து அரைவேக்காடான ஒன்று தான் உப்பே போடணும். ஓகேவா? இது போட்டோன்னே அப்படியே விடக்கூடாது, அந்த கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி விடணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஓகே, பாய். கொதி வந்துச்சா? கொதி வந்த உடனே நம்ம இது வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இன்னொன்று என்ன மேட்டர்னா இதுலேயே வந்து கறி வெந்துடும். இதில் வேகலைன்னுலாம் கவலையே வேண்டாம். ஆக்சுவலி வந்து இங்கே பாருங்கள் கறி எப்படி இருக்குங்க, எலும்புலேருந்து கறி வந்து தனியாக பிரிஞ்சிருச்சு. டென்ஷன் இல்லை. இதுக்கப்புறமா உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இதே மாதிரி வேக வைக்கணும்னா இந்த மாதிரி எப்படி முட்டாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வந்துடும். இந்த பதத்துக்கு அப்புறமா நம்ம கீழே கொஞ்சோண்டு நெருப்பு வச்சு உள்ளே இறக்கிடுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து கறி ஏன் அரைவேக்காடுன்றோம்னா கீழே வந்து நம்ம இறக்க போனோம், சாயந்தரம் தான் எடுப்போம், ஒரு 4-4:30-5 மணி. இப்போதைக்கு அரைவேக்காடாக வச்சு கீழே நெருப்பு வச்சு ஃபுல்லாக மேலே மூடி விட்டுருவோம், வெந்துடும். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள்.
உப்பு போட போகிறோம். உப்பு வந்து இது வந்து 1 kg பேக். இது வந்து எப்படியும் வந்து கறியும் கோதுமையும் சேர்த்து வந்து 25 கிலோ கிட்டே இருக்கும். இது வந்து 750 கிராம் போட்டாலே போதும். நம்ம டெய்லி அதுதான் போடுறோம். பாருங்கள் என்ன ஏதுன்னு. நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே இன்ஷாஅல்லாஹ். Look at me. Yes. Ayo. ஓகே. Yeah. இதை வந்து அப்படியே தூக்கி சைடில் வச்சுட்டு இன்ஷாஅல்லாஹ் சைடில் வச்சுட்டோமா, இதுக்கு உள்ளே இருக்கிற நெருப்பெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நான் அதுக்கப்புறமா இருக்கிற ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் இன்ஷாஅல்லாஹ். நெருப்பு வைக்கக்கூடாது. நெருப்பு வச்சிங்கன்னா அதிகமாக கீழே கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். கண்டிப்பாக 100%. ஏன்னா வந்து இது வந்து கோதுமை வந்து நம்ம சூட்டில் வைக்கும்போது அதோட பிசு தன்மை வந்து உள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துரும். கொஞ்சமாக வைக்கணும். அதுவும் வைக்கவே கூடாது. ஏன் வைக்கணும்னா கொதிப்பு இருக்குதா, கொஞ்சம் கொதிப்பு இருக்கணும், லிமிட்டாக இருக்கணும் கொதிப்பு. இது வந்து அப்படியே சர்க்கிள் பண்ணி விட்டு நடுவில் இறக்கணும். சென்டரில் வந்து நெருப்பு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும்போது இங்கே மாற்றி வச்சோமா, உள்ளே இருக்கிற வந்து நெருப்பு கம்மியாக வைக்கணும். அப்படியே இது அலேக்காக தூக்கி அப்படியே உள்ளே வச்சிடணும். சென்டரில் நெருப்பு இருக்கக்கூடாது, சைடில் மட்டும்தான் இருக்கணும் நெருப்பு. இங்கே கொதி வருது இல்லை, இங்கே கொதியில் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து விட்டுருணும். அதர் சைடு ஊற்றணும். வாட்டர் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து விட்டிங்கன்னா, பச்சை தண்ணி தான், சுடு தண்ணி போட்டால் இன்னும் நல்லது. பச்சை தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஃபைன். இதை வந்து தண்ணி போட்டு கலக்கி விட்டோம்ல, இதை வந்து கிண்டி விடணும் எப்போவுமே. ஆல்ரெடி கீழே வந்து தண்ணி உட்காராமல் எடுத்து விடணும். எடுத்து விட்டால் தண்ணி போட்டதுனால அதுவும் இதுவும் லெவலாக வந்துடும். அது பச்சை தண்ணி கூட போடலாம், ஹாட் வாட்டர் கூட போடலாம், சுடு தண்ணி கூட போடலாம். ஏன்னா சுடு தண்ணி போட்டால் நல்லது. நம்ம பச்சை தண்ணியும் இதில் போட்டோம்னா ஆல்ரெடி நெருப்பு வச்சுருக்கோம். இது கொதி வந்து பதமாக வரும். நீங்கள் சுடு தண்ணியும் போட்டு உள்ளே நெருப்பை வச்சிங்கன்னா கஷ்டம். அப்புறம் வந்து கீழே அடி பிடிச்சிடும். ரெண்டே கிண்டு தான், கிண்டி விட்டு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இது தூக்கிட்டு வந்து இதை வச்சு மூடி விட்டுருணும். அவ்வளோதான். மூடி விட்டோமா, இதோட நம்ம வந்து ஈவினிங் தான் அது திறக்க போகிறோம். ஈவினிங்னா ஒரு 4:30 அசருக்கு அப்புறமா இது திறப்போம். ஓகே, கொஞ்சம் கூட வந்து காற்று வெளியே போகும். இது நம்ம காலையிலவே வச்சோம் இல்லையா, அது கீழே வச்சோம்னால அதுக்கப்புறம் पहले पानी निकालते थोड़ा पानी निकालो बाद में मिला दे. மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடிக்கும்போது தேவைப்பட்டுச்சுன்னா அதே தண்ணி எடுத்து அதில் போட்டு யூஸ் பண்ணி அடிப்போம். அது நெக்ஸ்ட் பார்ட், இதுலேயே நெக்ஸ்ட் வீடியோ வரும் பாருங்கள். आज मजलिस नहीं है बोला, रात को है, अभी नहीं है बोल. नहीं मुश्किल नहीं. नीचे भाई वो नीचे ये नहीं होएगा, ऐसा आराम से. இப்போதான் இந்த மாதிரி வந்து மிஷினில் அடிக்கிறாங்க. முதல்லாம் வந்து ஒரு கட்டை இருக்கும், இந்த கட்டையால் கையாலேயே அடிக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி பதத்துக்கு வரும்னு சொல்லி அவங்க ட்ரெடிஷ்னலில் அப்போ வந்து அந்த டைமில் வந்து கையால் தான் அடிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து நான் தான் எங்கள் அரபிக்கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மிஷினை வேறு வாங்கினேன். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி வரும். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். वो लूज हो गया ना,
ऐसा नहीं बोलो। என்னங்க பண்றீங்க? बस मोमो